தந்தை, மைந்தர், தூய் ஆவியாருடைய திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. அன்பான இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நாம் இந்த காணொளி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்து இறைவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் அருளி செய்கின்றவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக, வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது. எங்கள் வாழ்வை எப்போதும் நல்வழிப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் செபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்ற திருவாக்கியங்கள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். குடும்பம், இல்வாழ்வு, திருமண வாழ்வு என்பது எத்தகையது, அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் வழியாக நாங்கள் தியானித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்தார். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளில் 216ஆம் பாமாலை ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளில என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பாக்கி உள்ளோர் விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்னமாவார் மும்முறை வாழ்த்துண்டாம். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தந்தையே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மாயும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. மெய்மானவாளனான தேவகுமாரகே, சபாயமாலையாளை ஜோடி குமாவியே, நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். கிறிஸ்துவின் பாரியோடே எழும்பும் வரைக்கும் எத்தீங்கில் நின்றும் காத்து பேர்வாழ்வு ஈந்திடும், பேர்வாழ்வு ஈந்திடும். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும்
நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து வலப்பக்கம் இடப்பக்கம் சாகிற போது எல்லாம் மகனே மகளே வழி இது என்று எங்களை நல்வழிப்படுத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய உமக்கு எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றங்களாக இருப்போம். மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை தூய்மையாக்குவதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய குற்றங்களை குறைகளை எண்ணி பார்த்து இறை முன்னிலையில அவற்றை அறிக்கை செய்வோம். கண்களை மூடி நாம் நம்மையே ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். திருமறை வார்த்தை இப்படி இருக்கிறது: தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த பனியைப் போல வெண்மையாக்குவதற்கு கடவுள் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கடவுளுடைய திருமுன்னிலையில அவர் உணர்த்தும் குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை, கப்பிதங்களை நாம் அறிக்கை செய்வோம். கடவுளுக்கு எதிராக, உடன் வாழ் மனிதருக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக நாம் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். கடவுளின் கண்கள் பூலோகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. யாருக்கும் தெரியாது என்று மறைவிடத்திலே செய்யப்பட்டவைகள் கடவுளுக்கு தெரியுமே. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உம்மை விட்டு எங்கே போவேன்? பாதாளத்திற்கு நான் போனாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கிறது. என் மதில்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கிறது. உமக்கு முன்பாக நான் நிர்வாணியாக இருக்கிறேன். இளைய மகன் சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன். உம்முடைய மகன், மகள் என்று சொல்லுவதற்கு நான் தகுதியானவன், தகுதியானவள் அல்ல. என்னை உமது வேலைக்காரரில் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். இதே வார்த்தைகளை நொறுங்குண்ட இருதயத்தோடு சொல்லி ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 18 முதல் 25 முடியும்.
தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 18 முதல் 25 முடிய. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதர் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவருக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் இருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவர் என்ன பெயரிட்டாரோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதர் பெயரிட்டார். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளில் 434ஆம் கீர்த்தனை ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனைகளில் 434ஆம் பாடல் ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நீசாவுதியும் சுத்தரே, நீத மகிழவே விசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியாயின் மணவாளனே, ஆசாரியரும் வாராஜனே, கரங்களை உயர்த்தி வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியா எம்மனவாளனே, ஆசாரியரும் வாராஜனே, இங்கேயுள்ள சபையோடே என்றும் தங்கிடும், உம்மையை கண்டும் பின் சென்று ஓங்க செய்தருளோ இம்மாய மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடன் பாக்கி சூட்சமே உம்மிலே தங்கிதாரித்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியா எம்மனவாளனே,
அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் எது என்று நம்மிடத்துல கேட்பார்களே ஆனால் அதிகப்படியான பேர் சொல்லுவது என்னுடைய திருமண நாள். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் திருமண நாள் என்பது ஒரு சிறப்புக்குரியது. அதே போல திருமணமாகாத வாலிப பிள்ளைகள் அந்த நாளுக்காக ஏங்குகின்ற சூழலையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். கடவுளும் தம்முடைய படைப்பிலே ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். இவர்களை படைத்து இருவருக்கும் திருமண உறவை அவர் ஏற்படுத்துகின்றார். ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து அங்கே ஒரு திருமணத்தை நடத்துகின்றார். முதல் திருமணம் இந்த உலகத்திலே படைப்பிலே கடவுள் நிகழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம். அழகான ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்திலே அருமையான ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளாக அவர்களுக்கு திருமணம் செய்கின்றவர் எல்லாம் வல்ல இறைவர். எனவே இந்த திருமணம் என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த திருமணம் என்கின்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது கடவுள் நமக்கு கொடுத்த அருட்கொடை. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி. எனவே திருமணத்தை கடவுள் முன்னிருந்து, கடவுளே சாட்சியாக நமக்கு இருந்து நம்மை திருமண உடன்படிக்கையிலே இணைக்கின்றார். திருமண வழிபாட்டை நாம் உடன்படிக்கை வழிபாடு, திருமண உடன்படிக்கை வழிபாடு என்றும் நாம் அழைக்கின்றோம். எனவேதான் இங்கே இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக இந்த திருமணத்தை நாம் கொண்டாட வேண்டும். அப்படியானால் இந்த திருமண உறவை கடவுள் எப்படி மேன்மையாக வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட சிறப்பை இந்த திருமணத்துக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்ப்போமேயானால், நிச்சயமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தம்முடைய திருமண வாழ்வை, கணவன் மனைவி உறவை நிச்சயமாக அவர்கள் உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள் என்பதிலே சற்று மையமில்லை. இன்றைக்கு இருக்கிற சூழலிலே திருமண உறவை குறித்து நிறைய நகைச்சுவைகள், தவறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக உண்டு. இவைகளின் மத்தியிலே திருமணத்தை குறித்து, கணவன் மனைவி உறவை குறித்து எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நமக்கு விளக்குகிறது என்பதை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கான திருமறை பகுதியானது தொடக்க நூல் 2ஆம் பிரிவு, திருமொழிகள் 18 துவங்கி 25 முடிய. இந்த பகுதியிலே கடவுள் ஆணை படைக்கின்றார். ஆணை படைத்து எல்லா படைப்பையும் நல்லது என்று கண்ட கடவுள் ஆண் தனியா இருப்பது நல்லதல்ல என்று காண்கின்றார். முதலாவதாக நல்லது அல்ல என்று காண்கின்ற
ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஆண் தனியா இருப்பது நல்லதல்ல. எனவே அங்கே அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பெண்ணை உருவாக்கி அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் இருவருமாக நீங்கள் கணவன் மனைவியாக இணைந்து வாழுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். முதலாவது காரியம், இந்த கணவன் மனைவி இந்த உறவுக்குள்ளாக, இந்த திருமண உறவுக்குள்ளாக கடவுள் ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இணக்கமான உறவு, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இணக்கமான உறவு. 22வது வசனத்துல ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைந்தார். கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணக்கமான உறவு. ஆணின் விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கி இருவருக்கும் இடையே அந்த இணக்கமான உறவை கடவுள் இங்கே ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த விலா எலும்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது கடவுள் பெண்ணை ஒரு துணையாக, ஆணுக்கு கீழாக அல்ல, ஆணை விட மேலாக அல்ல, இருவரும் சரிசமம் என்கின்ற ஒரு சமத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு உறவாக அங்கே பெண்ணை படைக்கின்றார். ஆகவேதான் விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். ஆகவே இங்கே ஆணும் மேலானவன் அல்ல, பெண்ணும் மேலானவன் அல்ல, இருவரும் இணைந்து கடவுளுடைய சாயலை பெற்றவர்களாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்ப்போமேயானால் இந்த பகுதியை வைத்து ஆணிடத்திலிருந்து பெண் படைக்கப்பட்டால் எனவே பெண்ணானவள் அடிமைக்குரியவள் என்று சொல்லி அடிமைப்படுத்துகிற சூழல்கள் நிறைய நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கே கடவுள் துணையாக படைக்கின்றார். இந்த துணை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற எபிரேய சொல்லை பல இடங்களில் நாம் திருமறையில பார்க்கின்றோம். குறிப்பாக சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையுமாய் ஆவார். அப்போது அப்படியானால் இங்கே துணை என்கின்ற சொல் ஒரு இராணுவ துணையையும் ஆன்மீக துணையையும் குறிக்கின்றதாக இருக்கின்றது. எனவே இங்கே பெண்ணை கடவுள் ஆணோடு கூட இணைத்து அவனுக்கு துணையாக, அவனுக்கு பாதுகாப்பாகவும், அவனுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இங்கே அந்த இணக்கமான உறவிலே கடவுள் இணைக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே இங்கே கடவுள் திருமணத்தின் வழியாக ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக இசைந்து வாழும் உறவு. 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இரு உடல்கள், இரு உள்ளங்கள் இசைந்து வாழுகின்ற ஒரு நிகழ்வுதான் திருமண உறவு. இந்த திருமண உறவிலே இசைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இசைந்து வாழ்தல் என்பது எதன் அடிப்படையிலே நடக்கும் என்று சொன்னால் அன்பு. அன்பு அங்கே காணப்படுமையானால் இருவரும் இசைந்து வாழ்வதற்கு அது அடித்தளமாக இருக்கும். திருமறையிலே நாம் 2 வகையான உடன்படிக்கை உறவுகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று கடவுளுக்கும் பிற படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்டுக் கொண்ட அந்த உடன்படிக்கை, அதோடு கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை உறவுகளில் கடவுள் எப்படி மக்களோடு கூட இணைந்து இசைந்து அவர் வாழச் செய்கின்றாரோ, வாழ்விக்கின்றாரோ, அதுபோல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இசைந்து ஒருவரை ஒருவர் வாழச் செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய குறிக்கோள். இந்த திருமண உறவை குறிப்பாக இங்கே இசைந்து வாழ்வதின் வழியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் தாங்குதல், ஒருவருக்கொருவர் உதவுதல், இப்படிப்பட்ட பல நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்புதான் இசைந்து வாழ்தலுக்கு அடித்தளமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இதில் ஒருவருக்கொருவர் தாங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட சாயல், எங்களுக்குள் கடவுளுடைய சாயல் மட்டுமே இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வார்களே ஆனால் நிச்சயமாக அந்த திருமணத்திலே முறிவு ஏற்படாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தங்களுடைய அடையாளங்களை, தங்களுடைய பாரம்பரியங்களை, தங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒருவருக்கொருவர் பிடித்து வைத்திருப்பதால் தான் பல குடும்பங்களிலே திருமண முறிவு, மன முறிவு ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கின்றோம், ஆதாம் தன்
தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருந்தான். இது ஒருவேளை உறவுகளை நாம் குறிப்பிட வேண்டாம் என்று நினைத்தாலும் இங்கே விட்டு என்கின்ற வார்த்தையானது பல்வேறுபட்ட அடையாளங்கள், பல்வேறுபட்ட ஆசைகள் எல்லாவற்றையும், அவருக்குரிய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருத்தாள். அதுபோல மனைவியானவள் தனக்குரிய அடையாளத்தை விட்டு, தனக்குரிய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களை விட்டு இருவருமாக இணைந்து ஒரு புதிய உறவுக்குள்ளாக, ஒரு புதிய கட்டமைப்புக்குள்ளாக நாம் கடவுளால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்களே. ஆனால் அந்த உறவு அந்த உறவானது நிச்சயமாக கடவுள் பார்வையிலே இசைந்து வாழும் என்பதிலே சற்றும் ஐயமில்லை. எனவே இன்றைக்கு நாம் பல குடும்பங்களிலே பார்க்கிறோம், இந்த அடையாளங்களை வைத்து ஒருவருக்கொருவர் அடிமைகளாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு சமுதாயம் இப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளால் நடத்தப்பட்ட, கடவுளால் அனுமதிக்கப்படுகிற இந்த திருமண உறவிலே பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை, சடங்குகளை உட்புகுத்தி பெண்ணை அடிமைகளாக நடத்தப்படுகின்ற ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது. ஆனால் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன சூழலை அந்த திருமண உறவிலே நிச்சயமாக அவர் ஏற்படுத்தவே இல்லை. இசைந்து வாழ்கின்ற ஒரு உறவை கடவுள் திருமணத்தின் வழியாக ஏற்படுத்துகின்றார். இப்படி இணக்கமான உறவை, இசைந்து வாழ்கின்ற உறவை கடவுள் தந்து அவர்கள் என்றும் வாழ்கின்ற முடிவிலா உறவை திருமணத்தின் வழியாக கடவுள் ஏற்படுத்துகின்றார். ஓசையா இறைவாக்கினர் நூல் 2ஆம் பிரிவு 19வது வசனத்திலே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு என்றைக்கும் முடிவிலா காலத்திற்கும் முன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் திருமறையிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம், கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவை, கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கின்ற உறவை, கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி, கணவன் மனைவி என்கின்ற இந்த ஒப்புமையோடு கூட இருப்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். இங்கேயும் இஸ்ரேல் மக்களோடு கூட கடவுள் மன ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். இதன் வழியாக கடவுள் திருமணத்திற்கும் அந்த உடன்படிக்கைக்கும் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, ஓசையா இறைவாக்கினர் வழியாக நாம் அந்த இறைவாக்கினர் நூலின் வழியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடவுள் இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு மீண்டும் பாவத்திற்குள்ளாக சென்றாலும் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு. அது மட்டுமல்லாமல் இங்கே நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம், இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்களுக்குள்ளாக ஒரு வெளிப்படையான அன்பு, மறைபொருள் எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுவரை தீயோன் அவர்களை அணுகவில்லை, தீய சக்தி அவர்களை அணுகவில்லை. அதுவரை அவர்கள் வெளிப்படையான அன்பிலே இருந்தார்கள். எனவே கணவன் மனைவி உறவானது கடவுளை முன்னிறுத்தி, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, கடவுளால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்முடைய திருமண உறவு, அந்த வாழ்வு என்பது முடிவிலா உறவாக கடவுள் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் தவறிழைத்தாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, அதுபோல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தவறிழைத்தாலும், ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும், பிரிவுகள் ஏற்பட்டாலும் மீண்டும் அவர்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் கடவுளால் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழும் பொழுது அங்கே கடவுள் அவருடைய வாழ்வை முடிவிலா வாழ்வாக மாற்றுகின்றார். ஆகவேதான் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியிலும் நாம் பார்க்கின்றோம். 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனமுறிவை ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு இப்படியாக பதிலளிக்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. எனவே மன முறிவுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கின்றவராக இருக்கின்றார். இங்கே கடவுள் இருவரும் நிலையான நிரந்தரமான ஒரு உறவுக்குள்ளாக கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மல்கியா இறைவாக்கினர் நூலிலும் நாம் இதைதான் வாசிக்கின்றோம். கடவுள் மனமுறிவை வெறுக்கின்றவராக இருக்கின்றார். நீ இளமையிலே உன் மனைவியோடு கூட உடன்படிக்கையிலே நீ உண்மை உள்ளவனாயிரு என்று சொல்லுகின்றார். அதே போல எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கூட மணவரை
மணவரை படுக்கை மாசற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான உறவோடு, தூய்மையான அன்போடு ஒருவருக்கொருவர் திருமண உறவிலே, திருமண வாழ்விலே கணவனும் மனைவியும் வாழும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்வு நெடுங்காலம் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதிலே சற்றும் ஐயமில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், கடவுளால் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளால் இசைந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நமக்கு நிலையான வாழ்வை இந்த உறவின் வழியாக தருவார் என்பதை மறந்து இருக்கிற சூழலிலே தான் பல இல்லங்களிலே மனமுறிவுகள் ஏற்படுகின்றன. அன்புக்குரிய இறைமக்களே, கடவுள் தம் மக்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்கின்றவராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை காக்கின்றவராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிலை வாழ்வை அருளுகின்றார். அதுபோல திருமண உறவில், திருமண உடன்படிக்கையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாங்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, அதை காக்கின்றவர்களாக, அதை அவ்வப்போது நினைவு கூறுகின்றவர்களாக, அதை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், கடவுளை தங்களுடைய இல்லற வாழ்வின் தலைவராக இருந்து அவர்கள் வழிநடத்தப்படும் போதும் நிச்சயமாக அவர்களுடைய ஒவ்வொருவருடைய திருமண வாழ்வும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே ஐயமே இல்லை. எனவே ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட இணக்கமான உறவை, இசைந்து வாழும் உறவை, முடிவில்லா உறவை கடவுள் இந்த திருமணத்தின் வழியாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து இந்த உடன்படிக்கையை நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கீழ்கட்டளை யூனிட் தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த திரு ராஜன், திருமதி மேரி அவர்களின் மகள் கவிதா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் வில்லிவாக்கம் CSI சென்ட் ஸ்டீபன் சர்ச் ஆலயத்தின் உறுப்பினர் திரு மார்டின், திருமதி செல்வராணி அவர்களின் மகன் பிரவீன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இந்த தூய நிலையில ஒன்றாக இணையக்கூடாத நியாயமான தடை காரணம் இருக்குமேயானால் அதனை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும். இரண்டாம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கீழ்கட்டளை யூனிட் சோழிங்கநல்லூர் CSI தூய அந்திரேயர் ஆலயத்தை சேர்ந்த திரு ராஜு அவர்களின் மகள் செல்வி நந்தினி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் CSI கிரைஸ்ட் சர்ச் உறுப்பினர் ஏர்னஸ்ட் எபினேசர் அவர்களின் மகன் எஸ்ரா தனசேகர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இந்த திருமண உடன்படிக்கையில இணையக்கூடாத நியாயமான தடை காரணம் இருக்குமேயானால் அதனை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும். இரண்டாம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனுக்குலத்தை படைத்து இல்வாழ்வை அமைத்து அவர்களை உங்களுடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து நடத்துகின்றவரே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். உடன்படிக்கையின் கடவுளாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எங்களுடைய மூதாதையர் இஸ்ராயேல் மக்களோடு நீர் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருந்து எங்களை நடத்தினீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் ஒருவர் உடன்படிக்கையை முறித்துக் கொண்டாலும் அந்த உடன்படிக்கை முறிந்து விட்டதாக பொருள். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் உம்மோடு இருக்கின்ற உடன்படிக்கையை எங்களுடைய தீய வழிகளால் முறித்த போது எல்லாம் நீர் அவற்றிலிருந்து பின்வாங்காமல் எப்போதும் உடன்படிக்கையின் கடவுளாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் மீண்டும் எங்கள் மீது அன்பு கூர்ந்து
உம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையை நீர் ஏற்படுத்தி கொண்டீரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல அவர் முடிவில்லா மன ஒப்பந்தம் நம்மோடு கூட செய்து கொண்டார். ஆமாண்டவரே, மனவாட்டியாக்கிய திருச்சபையை நீர் எப்போதும் தள்ளிவிடாமல் மணவாளனாக தலையாக நீர் இருந்து எங்களை ஏற்று அன்பு செலுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உடன்படிக்கையின் கடவுளாகிய உம்மை வழிபடுகின்ற நாங்களும் நீர் ஏற்படுத்தின திருமண உடன்படிக்கையிலே நாங்கள் உறுதிப்பட்டு நிலைத்திருக்க எங்களுக்கு அருள்தாரும். இன்றைக்கு இருக்கின்ற உலகில ஆலயங்களில் வைத்து நடைபெறுகின்ற திருமண வாழ்வு பல மன முறிவு ஏற்பட்டு மக்கள் மீண்டும் தனிமையாக பிரிக்கப்பட்ட நிலையில் வாழ்கிறார்கள். ஆண்டவரே, உம் மக்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் உணர்வையும் உடன்படிக்கையின் வலிமையையும் நீர் வெளிப்படுத்தி அவர்கள் மீண்டும் இணைந்து இசைத்து வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் உறவு, திருமண உறவு இறைவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் அருள் தாரும். நீர் அமைத்தது எல்லாம் நல்லது என்பதை கண்டுகொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் இருவரும் ஒரு உடலாய் இருப்பார்கள். அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒருவர். ஆமாண்டவரே, அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நீர் அவர்களுக்கு தந்து அவர்கள் எப்போதும் மனம் ஒன்றித்து வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவி என்கின்ற இந்த தெய்வீக உறவு ஒருபோதும் மாசுபடுத்தப்படாமல் அவர்கள் இருவரும் தங்களுடைய உடன்படிக்கையில நிலைத்து நிற்க உதவி செய்யும். இந்த உலகத்தின் பல்வேறு காரியங்கள் அவர்களை பின்னுக்கு இழுத்தாலும் பிரிப்பதற்கு நினைத்தாலும் அதையெல்லாம் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு எப்போதும் ஒருமனப்பாட்டிலே அவர்கள் நிலைத்திருக்க அருள்தார். ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்ற தலைகணம், ஈகோ, பணம், படிப்பு, அழகு என்கின்ற பெருமைகள் இவற்றையெல்லாம் அவர்கள் தள்ளிவிட்டு இன்னும் பலவற்றை பெரிதாக நினைத்துக் கொள்கின்ற எண்ணத்தை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு எப்போதும் இறைவன் எங்களை இணைத்தார், நாங்கள் ஒன்றித்து வாழ்வோம், நாங்கள் ஒருமுனப்பட்டு இருப்போம் என்கின்ற நிலையில் ஒன்றித்து வாழ உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, எங்களை இணைத்த ஆண்டவரோடு நாங்களும் இணைந்து வாழ எங்களுக்கு உதவினார்கள். உம்மோடு இருப்பதுதான் மகிழ்ச்சியான வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து எப்போதும் உம்மை வெளிப்படுத்தி எங்களுக்கு அருள்தாரும். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து அன்பு இறைவனுக்கு அடையாளம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி வாழவும் பிறர் மீது அன்பு செலுத்தி வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பில்லாதவர் கடவுளை அறியார் என்ற திருமுறை வாக்குக்கு ஏற்ப நாங்கள் எப்போதும் பவுலடிகளார் சொல்லுகிறது போல அன்பிலே நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்தி எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தி உமக்கு தோத்திரம். இப்போதும் உலக நாடுகளுடைய அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களில் போர் பதற்றம் இன்னும் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய சீன எல்லையிலே இருக்கின்ற போர் பதற்றங்கள், இந்த நிலைகள் எல்லாம் மாற எங்களுக்கு உதவி தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிலும் உலக நாடுகளிலும் கொரோனா நோய் தொற்று கிருமி பல பேர் அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இதில் இந்திய நாட்டின் தலைவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த நோய் தொற்று கிருமியிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உலக நாடுகளிலும் இந்திய நாட்டிலும் பலர் தங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் உறவினர்களையும் இழந்திருக்கிறார்கள் சுவாமி. நீர்தாமே அவர்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்தி நல்வழிப்படுத்தி வழிநடத்தும். ஆண்டவரே, மக்களும்
தங்களுடைய சமூக கடமையை உணர்ந்து முகக்கவசம் அணியவும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், தங்களுக்கான தூய்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சென்னை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் எப்போது திறக்கும் என்று மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த நோய் தொற்று சீராக குறையவும், அவை இல்லாமல் போகவும், ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், ஆண்டவருக்கு மகிமையாக அங்கே மக்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரை வழிபடவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று கிருமியை எதிர்த்து போராடுகிற பல வல்லுநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர் என எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஆண்டவரே, ஆராய்ச்சி செய்கின்ற அறிவியலாளர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நோய் எதிர்ப்பு மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினாலே, ஊரடங்கினாலே பல எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கு திருச்சபையாக, சமூகமாக, தனிநபராக எவ்விதத்திலே நாங்கள் உதவலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய திருச்சபைக்காக, சென்னை பேராயருக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, திருமறை பெண்களுக்காக, ஊழியர்களுக்காக, செயலர் பொருள்களுக்காக, மூப்பர்களுக்காக, சபை மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஆண்டவருக்கு எப்போதும் மாட்சிமையை ஏற்படுத்துகின்ற திருச்சபைகளாக இருக்க நிறுவிட்டார்கள். சபையின் உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, திருமண அறிக்கை வழியாக திருமண வாழ்வில் இணைய இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலே தம்முடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடி இருக்கக்கூடிய மக்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வழியிலே நடக்கவும், உமக்கு மகிமையை சேர்க்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். புதிய குண மகிமையை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இறை ஆசியை பெற்றுக் கொள்ளுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூயாவியாரின் நேராக கூட்டுறவு நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோற்றம்.